வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ் யூஜிடிஆர்பி 2023 ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இயற்பியல் பாடத்துக்கான ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெவ்வேறு துறைகளில் போய் வேலை பார்க்க போகிறீங்க. உங்களோட பணி சிறக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டை பற்றின அனாலிசிஸை பார்த்துடலாம். சிவிக்கு கூப்பிடப்பட்ட மொத்த கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை 455 பேரை கூப்பிட்ருக்குறாங்க. டோட்டல் வேக்கன்சி 416 வேக்கன்சி. அதில் ஃபைனலாக செலக்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸ் 355 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் ஒரு 61 வேக்கன்சிஸ் இருக்குது. இது மொத்த 416 வேக்கண்ட்டில் 14.67% நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாதவங்க, சிவிக்கு போயிட்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகாதவங்க எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 100 பேர் செலக்ட் ஆகலை. 455 பேரில் 100 பேர் செலக்ட் ஆகலை. இது 455 பேரில் எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா 22% பேர் செலக்ட் ஆகலை. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலான்னா, இப்போ யூஜிடிஆர்பி 2023யோட ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் 22/7/2024 வரை 5 பாடங்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நாட் அவைலபிள் போஸ்ட் மொத்தமாக ஒரு 221 போஸ்ட் இருக்குது. 5 பாடங்கள்லையும் சேர்த்து ஒரு 221 போஸ்ட் இருக்குது. உதாரணம் ஜுவாலஜியில் ஒரு 34 நாட் அவைலபிள் போஸ்ட்டு, பாட்னியில் ஒரு 38 நாட் அவைலபிள் போஸ்ட்டு, மேத்ஸில் ஒரு 29 நாட் அவைலபிள் போஸ்ட்டு, கெமிஸ்ட்ரியில் ஒரு 59 நாட் அவைலபிள் போஸ்ட்டு, ஃபிசிக்ஸில் 61 நாட் அவைலபிள் போஸ்ட்டு. இப்போ டோட்டலாக மொத்த வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண வேண்டிய வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1412 வேக்கன்சி ஃபில் பண்ணணும். அதில் 221 வேக்கண்ட் நாட் அவைலபிள் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த நாட் அவைலபிள் வேக்கண்ட்டை ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் இருந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பியில் இந்த ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு கீழே ஒரு நோட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் இருந்து எந்த மெத்தடில் இந்த நாட் அவைலபிள் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு சிலர் இருக்கிறாங்க. அவங்களாம் அவங்க படித்த படிப்புக்கான ஈக்குவலன்ட் ஜிஓ எங்கேயாவது இருந்தது அப்படின்னா அதை டிஆர்பி கிட்ட சமர்ப்பிச்சிங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வித்ஹெல்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே டிஆர்பி கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கும் வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். அடுத்து வர்ற 2026 வருடம் ஜனவரி மாதத்துக்கு உள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 19,260 பணியிடங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் இன்னுமே நிறைய யூஜிடிஆர்பிக்கான வேக்கண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ செலக்ட் ஆனவங்க போக இனி செகண்ட் பிஎஸ்எல் வருமா, செகண்ட் சிவி வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நற்செய்தி தான். செகண்ட் பிஎஸ்எல் செகண்ட் சிவி லிஸ்ட் நீங்களும் வேலைக்கு போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்து யூஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். 19,260 பணியிடங்களில் நிறைய யூஜிடிஆர்பிக்கான பணியிடங்கள் இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் பண்ணி ஆசிரியர்கள் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.